இருக்க போகுது, உங்களுக்கு எப்படி எல்லாம் நிறைவு உண்டாக போகுதுன்னு சொல்லி நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அந்த 12 பிள்ளைகளை என்ன பண்றோம், அழைப்பு கொடுக்குறோம். ஆனா 12 பேரும் ஒரே விதம் ஆசீர்வதிச்சானா இல்ல. இப்ப 12 அவங்க பிள்ளைகள் என்ன பண்ணிருக்கணும், 12 பேரும் அப்படியே ஆசீர்வாதமா இருப்பீங்க, பலுக்குவீங்க, பெருகுவீங்க, நீங்க வளர்க்குங்க, எங்க எல்லா வச்சு உங்களுக்கு நிறைவு உண்டாகும் அப்படிதான் என்ன பண்ணிருக்கணும் சொல்லி இருக்கணும்ல, அப்படிதானே சொல்லிருக்கணும். ஆனா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்த விதத்தை பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமா இருக்கும். இந்த மூத்தவங்களுடைய ஆசீர்வாதம் 3ஆம் வசனத்துல வருதுன்னு நினைக்கிறது வாசனை அடைய மாட்ட. நீ யாரு, தண்ணீரை போல தகுந்தினவன். நான் அப்பா, ஆனா நீ என்ன பண்ணிட்ட, என் மனுஷத்துல ஏறிட்ட. ஒருவேளை ஒரு தனது தகப்பனுடைய சொந்த என்ன பண்ணிட்டான், ஆர்மாவியாக்கிட்டு அவன் பிரவேசிச்சான், மனசுல அப்ப வைத்துக் கொண்டான். அப்ப தன் பிள்ளைய கண்டிக்கல, ஒண்ணுமே செய்யல. ஆனா கடைசி நாட்களை சொன்னாங்க, நான் சொல்லுறது உங்க வாழ்க்கையில நிற்கும். இன்னைக்கு அப்பா அம்மா இன்னைக்கு நமக்கு சொல்றது என்ன பண்ணும், அதனாலதான் வேலை சொல்லுங்க, ஒரு வாழ்நாட்கள் மீது இருக்கும்படி ஒரு தலைமுறை தான் என்ன பண்ணிடுமா, கனப்பண்ணு கனப்பண்ணு, உனக்கு நீடித்த நாட்களும் கிடைக்கும், வாழ்க்கையில நிறைவேறே பெற்றுக்கொள்ள. அந்த பையன் தப்பு பண்ணும்போது அவன் பார்க்கலாம், மனசுல அப்ப வச்சுக்கிட்டானா, அப்பா என்ன பண்ணல, அவளை கூப்பிட்டு கண்டிக்கல, ஒண்ணுமே சொல்லல. ஆனா கடைசியில சொல்றான், இப்ப நான் மறிக்க போறேன், எல்லாரும் வாங்க, இன்னைக்கு என் பிள்ளைகள் 12 பேரும் ஆசீர்வதிக்கிட்டு எல்லாரும் வாங்கன்னு சொல்லிச்சு. முதலாவது சொல்றான், நீங்க என்னுடைய வல்லமையை சத்துவம், நீங்க விசேஷமான, நீங்க சேஷமுத்துறேன், ஆனா நீ தண்ணியை போல கடுமை வாழ்க்கையில மேன்மை உனக்கு வரவே வராது என்று சொல்லி ஆசீர்வதிக்க போட்டான். இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். யோசித்து பார்ப்போம், 12 பிள்ளைகள் ஒரே விதமாக. அப்ப என்ன, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மேன்மை கருத்தையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய நடக்க ரொம்ப முக்கியம்.